ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் சென்னையை தவிர 37 மக்களவை தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை திமுக தொடங்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை ஒருபுறம் நடத்தி வரும் திமுக மற்றொருபுறம் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் இறங்கியுள்ளது. திமுகவின் பரப்புரை கூட்டங்கள் தொடர்பான வீடியோவை தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை திமுக தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க இந்தியாவின் தென்முனையில் ஒலிக்க தொடங்கியுள்ள இந்த குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் நடந்த நாடாளுமன்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கும் வேறு எந்த மாநிலத்தில் இருப்பவர்களுக்கும் தகராறு இல்லை, தமிழகத்துடன் தான் தகராறு என்றும் நம்மை பணிய வைக்க பார்க்கிறார்கள் எனவும் கூறினார். வேற என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? ராமர் கோயில் கட்டி இருக்கிறார், அது 2. 3 என்ன பண்ணுறீங்க? நான் காசியில சுத்தம் பண்ணி தமிழகம் வச்சிருக்கேன், 3. 4வது என்ன? கத்தார்ல போய் நாங்க இந்து கோயில் கட்டி இருக்கிறோம். இதுதான் உங்களுக்கு கோயில் கட்டதான் காட்ட முடியுமே தவிர மக்களை வாழ வைத்த திட்டத்தை எதையும் சொல்லி காட்ட முடியுமா? இங்க கேட்டாங்களே நண்பர்கள், எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சீங்களே, என்னாச்சு திட்டங்கள் எல்லாம்? இதுவரையில் யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்ல. திருச்சியில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான TR பாலு, தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிப்பவர்களுக்கு மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேல இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்காங்களே விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்காங்களே, என்னாச்சு? அதே போல அப்போ உண்ணாவிரதம் இருந்தாங்க. 2014 இருந்து 24 வரைக்கும் இதுவரைக்கும் எதுவும் செய்யல. எது செய்யலன்னா செய்யறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ராமநாதபுரம் அரண்மனை அருகே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிக்கும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக கூறிய உதயநிதி, தமிழக மீனவர்கள் மீது அக்கறையில்லாத பிரதமராக மோடி இருப்பதாக சாடினார். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய ஆள் நம்மள அதிமுக பயப்படுவாங்க. அதிமுக நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அவங்களுடைய வாழை ஆட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வாழை நாங்க ஒட்ட நறுக்குவோம். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை இங்க வந்து உங்களுக்கு கொடுத்தார். குறிப்பா ராமநாதபுரத்துக்கு வந்த பொழுது ஏராளமான வாக்குறுதிகள். அவர் சொல்றதெல்லாம் வாக்குறுதி கிடையாது, எல்லாமே வடை, சுடுற வடை. என்ன சொன்னாருன்னா, ஏழையாய் பிறந்து ஏழையாவே வளர்ந்தவனா, ஏழ்மையின் வலியை நன்கு உணர்ந்தவன் தான் அப்படின்னு பேசினார். ஆனா சொல்லிட்டு என்ன தேவை பண்ணாரு? ஏழை எளிய மக்கள் சிறுக சேமித்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை ஒரே இரவுல செல்லாதுன்னு சொன்னார். இதேபோல ராணிப்பேட்டை, அரியலூர், நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நடைபெற்றன. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.